அடுத்ததாக வந்து இன்னொரு சம்பவத்தை தெரிஞ்சுக்கணும். அதாவது கணவன் மனைவி விவாகரத்து செய்யும் பொழுது அந்த விவாகரத்துடைய பல விதங்கள் இருக்கிறது. இந்த விவாகரத்து செய்கிறதுல கணவன் வந்து 3வது விவாகரத்து செஞ்சுட்டான்னு வைங்க. 3வது விவாகரத்து செஞ்ச பிறகு அவங்க சேர்ந்து வாழ முடியாது. நமக்கு தெரியும், ஏற்கனவே சொல்லிட்டோம். கணவன் வந்து தடவை விவாகரத்துங்கிறான். விவாகரத்து பண்ணிவிட்டு அப்புறம் 3 மாதத்துக்குள்ளே சேர்த்துக்கிட்டான், அல்லது 3 மாதம் கழிஞ்சு போச்சு, கல்யாணத்தின் மூலமாக 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. அப்படி சேர்ந்தார்கள் என்று சொன்னால் அப்படி வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு 2வது தடவை விவாகரத்து செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படுது. அப்படி ஒரு விவாகரத்து பண்ணுறான். அதுக்கு பிறகு 3 மாதத்தில் சேர்த்துக்கிறவான். 3 மாதம் கடந்துருச்சுன்னு சொன்னால் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறவான். இந்த விஷயம் ஆச்சு. அடுத்து வந்து மறுபடி சேர்ந்து வாழும் பொழுது 3வது தடவை நீ வந்து விவாகரத்துன்னு சொன்னான் என்று சொன்னால் அதனுடைய கண்டிஷன் என்ன? அதுக்கு பிறகு அந்த மனைவியை திருப்பி கூப்பிட முடியாது, திருப்பி கல்யாணம் பண்ண முடியாது. உனக்கு 2 சான்ஸு கொடுத்தாச்சு. 3வது சான்ஸு கடைசி சான்ஸு. இந்த சான்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணுற சான்ஸ். இதுக்கு பிறகு நீ மனைவி என்று என்ன செய்ய முடியாது, அவளை வந்து நீ அழைத்து கொள்ளவும் முடியாது, கல்யாணம் பண்ண முடியாதுன்னு மார்க்கத்து சட்டம் ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்படி இருக்கும்போது அதில் ஒரு பிரச்சனை வருது. என்னென்னு கேட்டால், இந்த பெண்ணை வந்து 3வது வாரம் செஞ்சிடறான். செஞ்ச பிறகு அந்த பெண் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறாங்க. இந்த வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணும்போது இவங்க அந்த வேறு ஒருத்தனை திருமணம் செய்யக்கூடிய அந்த பெண்ணு இவன்கிட்ட திருப்பி வாழணும் என்பதற்காக வேண்டி அந்த புருஷன் மீது என்ன செய்யக்கூடாது, பழியை சுமத்தி ஓடி வரக்கூடாது. அவனுக்கு பிடிக்காமல் போய் இயல்பாகவே விவாகரத்து நடந்தால் மட்டும்தான் கணவன்கிட்ட வரணும். அதாவது கணவன் வந்து 3வது விவாகரத்து செஞ்சிட்டான். செஞ்ச பிறகு இந்த பெண்ணு வேறு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்ட பிறகு கொஞ்ச நாள் கழித்து பார்க்குறா, இவனை விட அவன் நல்லா இருந்தானே, அவன் எல்லா வகையிலும் பெட்டராக இருக்கிறான்னு கணக்கு பண்ணுறான். கணக்கு பண்ணி அந்த பெண்ணு என்ன செய்கிறான்னு கேட்டால், இவனை வம்புக்கு இழுத்து இவனை பிரச்சனையாக்கி என்னை விவாகரத்து பண்ணி விடுன்னு சொல்லி ஊரில் ஒன்றா நிப்பாட்டி நிப்பாட்டி விட்டு பஞ்சாயத்து பண்ணி அதோட விவாகரத்து பண்ணிவிட்டு அங்கிட்டு போயிடலான்னு நினைக்கிறான். இப்படி செய்யலாமான்னு கேட்டால் இப்படி செய்யக்கூடாது. இது வந்து இயற்கையாகவே அவங்க 2 பேரும் வாழ்ந்துன்னா நெசமாக திருமணம் பண்ணி இல்லறம் நடத்தியிருக்கணும். ஸோ பேருக்கு என்ன செய்கிறாங்க, அந்த இதை நம்ம சொல்லி காட்ட வேண்டியிருக்கு. நம்ம சமுதாயத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், முத்தலாக்குன்னு இல்லாத ஒரு சட்டத்தை உண்டாக்கி வச்சுருக்கிறாங்க. எல்லா மதுஹபும் அப்படி தான் சொல்லி கொடுக்குறாங்க. தலாக் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படி ஒன்றும் கிடையாதுங்கிறத நம்ம முன்னாடி நம்ம சொல்லிட்டோம். மதுஹபு கிதாபுகளில் எப்படி எழுதி வச்சுக்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு மனைவியிட்ட வந்து தலாக்கு என்றோ முத்தலாக்கு என்றோ ஒரு தடவை சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அந்த 3வது தலாக்குடைய நிலைமை வந்துவிடும் ஆயிடுச்சு. இப்படி முத்தலாக்கு விட்டவுடனே அஜர்த்து வந்து ஃபத்வா கேட்பாங்க. அஜர்த்து என்ன செய்யணும், நான் முத்தலாக்கு விட்டுட்டேன், அஜர்த்து என்ன செய்யணும்? அட முத்தலாக்குன்னு ஒன்று கிடையாதுடா, ஒரு தலாக்கு தாண்டா ஆகிருக்குது, நீ தாராளமாக அவளை கல்யாணம் பண்ணிக்கிறாண்டா ஒரு பஞ்சாயத்துமே இல்லை. இந்த அஜர்த்து என்ன நினைக்கிறாரு, முத்தலாக்குன்னு சொன்னாலே 3 தலாக்குன்னு நினைக்கிறார். தலாக்குன்றாலே 3 முடிஞ்சிச்சு நினைக்கிறார், 3 முடியலை. இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அப்போ அதுக்கு மீறுவதற்கு ஒரு தந்திரம் சொல்லி கொடுப்பார். எப்படி தந்திரம் சொல்லி கொடுப்பாருன்னு கேட்டால், நாளைக்கு சாவ போகிற ஒரு கிழவனை பார்த்து இவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும். 3 தலாக்கு விட்டாச்சுல, 3 தலாக்கு விட்ட பிறகு இவன் வந்து அவளோட சேர்வதாக இருந்தால் அப்போ என்ன செய்யணும், வேறு ஒருத்தன் கல்யாணம் பண்ணணும். வேறு ஒருத்தன் கல்யாணம் பண்ணால் எப்படிப்பட்டவனாக இருக்கணும், அவன் வந்து திரகாத்திரமாக மனைவியோட இல்லறம் நடத்தக்கூடியவனாக இருந்தான்டா இவருக்கு ரோஷம் வரும். அதுக்காக என்ன சொல்கிறது, ஒரு கிழவனுக்கு பார்த்து அந்தான்னு கிடப்பான்ல, அந்த கிழவனை பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்றைக்கி கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவனுக்கு, நாளைக்கு விவாகரத்து பண்ண சொல்கிறது அவனையே, நாளை கழித்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றது. அல்லாவோட சட்டத்தை இப்படி கேள்விக்குரியதாக்குறாங்க பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான்ல, வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவனோடு வாழ்ந்த பிறகு தான் நீ இவன்ட்டு திரும்பி வரணும்னு சொல்லி அல்லாஹ் வந்து சட்டமிட்டுருக்கிறான். எதுக்கு அந்த சட்டத்தை போட்டிருக்கிறான், ஆண்கள் வந்து பெண்களை சும்மா தலாக்குன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் விளையாடக்கூடாது என்பதற்காக வேண்டி 2க்கு மேலே கிடையாது லிமிட் பண்ணி சொன்னான் அல்லா. அந்த எதிர்க்கல்ல அந்த சட்டத்தை சொல்கிறானோ அந்த அல்லாவுடைய ஆயத்தை வந்து கேலி ஆக்குறாங்க. எப்படி ஆக்குறாங்க, இன்னொருகளை என்ன தானே பண்ணணும், கல்யாணம்டா நாங்கள் இல்லற வாழ்க்கை நடத்தணும்டா இருக்குது, நாங்கள் என்ன செய்வோம், ஒரு வயசான ஒரு ஆளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்போம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வயசான ஆள் கல்யாணம் பண்ணி விட்ருக்குன்னு, சனிக்கிழமை அவனை விவாகரத்து பண்ண செய்ய வேண்டியது. அதுலேருந்து ஒரு 3 மாதம் காலம் கழிச்சுட்டு என்ன செய்கிறது, இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறது, இதான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி இப்படி செய்வது. இப்படி எல்லாம் பிளான் பண்ணியே அவனுக்கு காசுக்காக என்ன செய்வான், அவனுக்கு அது பெண் நாட்டம்லாம் கிடையாது, அவனை 75-80 வயசாக இருப்பான், அவனுக்கு ஏதோ காசு கொடுத்து என்ன செய்கிறது, இப்படி செய்யடான்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட வாழ்கிறதுக்கு தந்திரம் பண்ணுறாங்களாம். இங்கே ஒரு தந்திரம் தேவையே கிடையாது. இவன் செஞ்சது ஒரு தலாக்கு தான். 3 தலாக்குன்னு சொன்னால் கூட ஒரு டைம் தான் நடந்திருக்கிறது. சும்மா கல்யாணம் பண்ணிக்கிறலாம். இந்த அஜர்த்துமார்களுக்கு இந்த சட்டம் தெரியாதனால, அல்லது தெரிஞ்சாலும் மதுஹபுல இப்படி இந்த சட்டம் அவங்களுக்கு விளங்காத காரணத்தினால என்ன செய்கிறாங்க, இப்படி ஒரு வழியை காட்டுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன செய்யணும்னா இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது.
இதே மாதிரி இப்போ நம்ம செஞ்சோம்ல இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது. எப்படி நடக்குதுன்னு கேட்டால், ஒரு மனிதர் வந்து ஒரு பெண்ணை விவாகரத்து பண்ணிடுறாரு. பண்ணின உடனே அந்த பெண் என்ன செஞ்சுன்னு சொன்னால் இன்னொரு ஆளை போய் கல்யாணம் பண்ணிடுது. கல்யாணம் பண்ணிவிட்டு விவாகரத்து பண்ணிடுறான் கணவன். இந்த பெண் வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிடுச்சு. அது சஹாபிகளில் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கிறாங்க. சஹாபா காலத்துலேயும் பெண்கள் எப்படி இருக்காங்க, இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ண உடனே அவர் அந்த அம்மா என்ன செய்ய ரசூலாட்ட வந்து கணவன் மேலே ஒரு பொய்யாக புகார் கொடுக்குது. எப்படி பொய்யாக புகார் கொடுக்குது? நான் வந்து இவரோட கல்யாணம் பண்ணேன், ஒரு கணவனோட வாழ்க்கை நடத்தினேன், அவர் என்னை விவாகரத்து பண்ணிட்டாரு, இப்போ வந்துக்கிட்டு இவரோட நான் இப்போ வாழ்ந்து நடத்திட்டு இருக்கிறேன், இவருக்கு வந்து ஆண்மை கிடையாது, அதனால் நான் இவர்கிட்ட நான் பிரிய போகிறேன் அப்படின்னு சொல்லி ரசூல்லாட்ட வந்து என்ன செய்கிறாங்க. இது புகாரில் 5825 ஹதீஸில் இருக்குது. அதில் கூடுதல் குறைவாகலாம் அந்த பொம்பளை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது. எப்படி இந்த உடம்புலாம் கண்ணி பச்சையாக போச்சு பாருங்கள், அவ்வளோக்கு நல்லா அடிக்கிறார் அவர். யார்? இந்த ரெண்டாவது கணவர் வந்து இந்த மாதிரி அடிக்கிறாரு, அவரோட எந்த விதமான ஒரு உடலுறவு கொள்வதற்குரிய எந்த ஒரு கெப்பாசிட்டியும் அவர் கிடையாது, பேருக்கு பொண்டாட்டியாக இருக்கிறேன், அதனால நான் இவர்கிட்ட விவாகரத்து பெற்றேன், நான் அவர்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் கேட்குறாங்க. அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் சொன்ன இந்த பொம்பளை பொய் சொல்லுது, நான் எல்லாம் சந்தோஷமாக தான் இல்லற வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறேன், எந்த ஒரு குறையுமே கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது, அதை வந்து அந்த மனிதர் சொல்கிறார். அப்போ என்ன செய்கிறாங்கண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு அவர் சொல்லும்போது அவருடைய 2 பிள்ளைகளையும் அவர் கூப்பிட்டு வந்திருக்கார். யார்? இந்த பெண்ணுடைய 2வது கணவர் அந்த முதல் மனைவிக்கு பிறந்த மனைவிக்கு பிறந்த குழந்தைகள் 2 பேரை கொண்டு வந்திருக்கார். கொண்டு வந்து ரசூல் என்ன செய்கிறாங்கன்ற அந்த 2 பிள்ளைகளையும் பார்க்குறாங்க. இந்த 2 பிள்ளை யார், ஓம் பிள்ளையான்னு கேட்குறாங்க. ஆமாம், என் பிள்ளை தான். அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, ஒரு காகத்துக்கு மறுக்காகம் எப்படி ஒரே மாதிரி அச்சு அசலாக இருக்குமோ அந்த மாதிரி உன் பிள்ளை உன்னை மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏமா இந்த மாதிரி பொய் சொல்கிற, அவன் பிள்ளை பார்த்துருக்கான், அந்த ஆள் வேறொரு மனைவிட்ட பொறுத்து பிள்ளை பார்த்து அவனை மாதிரியே அச்சு அசலாக 2 பிள்ளை இருக்குது, எதுக்காக வேண்டி அவருக்கு ஆண்மை இல்லைன்னு நீ பொய் சொல்கிற என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட என்ன செய்வாங்க, அதை கண்டிப்பாங்க. அப்போ இதில் பிரச்சனைன்னு கேட்டால், குடும்ப வாழ்க்கையில் வந்து அந்த பெண்கள் வந்து 2ஆம் கல்யாணம் பண்ணுவதற்கு இந்த தந்திரங்களை பண்ணுவதற்கு சொல்லிக் கொடுக்குறார்கள். அப்படி செய்ய தேவையே இல்லை. 3 தலாக்கு இல்லாவிட்டால் தாராளமாக சேர்ந்துக்கலாம். முத்தலாக்கு என்று ஒரே தடவை சொல்லியிருந்தான்னா அது முத்தலாக்கு கிடையாது. 3 காலகட்டங்களை விவாகரத்து பண்ணி இருந்தால் அப்போ என்ன சட்டம்னு கேட்டால், இன்னொருத்தனோட வாழ்ந்து அவனும் தாம்பத்தியம் நடத்தி அதுக்கு பிறகு விவாகரத்து பண்ணினா அப்போ தான் பனிஷ்மெண்ட்டாக எல்லாம் வைக்கிறான். அப்படிலாம் செஞ்சால் தான் அவசரப்பட்டு 3ஆவது தலாக்கு சொல்ல மாட்டான். சும்மா கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிக்கலான்னா 30 தலாக்கு சொல்லுவான். அப்போ அந்த ஒரு ஆண் வந்து அதை விரும்ப மாட்டான். அவன் விரும்பாத ஒரு கண்டிஷனை போட்டால் தான் இந்த மாதிரி தலாக்குன்னு சொல்ல மாட்டான்ங்கிறதுக்காக அல்லாஹ் போட்ட ஒரு கண்டிஷன். அந்த சம்பவங்களையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது புகாரில் 5265 ஹதீஸில் வந்து உன் கணவர் உன்னோட சேரவே இல்லைங்கிறியா, சேரலை, ஒரு ஆண்மை இல்லைங்கிறியா, ஆண்மை இல்லைன்னு சொன்னால் இவர்கிட்ட விவாகரத்து பெற்றாலும் இவர் தான் உன்னோட சேரலைங்கிறியா, அந்த கணவன் மனைவியாக முடியாது. அப்போ உன்னோடு சேரக்கூடிய வேறு ஒருத்தன் கல்யாணம் பண்ணி ஆகணும். அதாவது இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் அவளை ஹலாலாக மாட்டாள்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், குர்ஆனில் சொல்கிறான். கல்யாணம் பண்ணுறன்னு என்ன அர்த்தம், திருமணம் செய்கிறன்னு ஒப்பந்தத்தை எல்லாம் சொல்கிறான், இல்லற வாழ்க்கையை தான் சொல்லுகிறான். அப்போ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வாழ்ந்த பிறகு அவனும் விவாகரத்து பண்ணினால்தான் இவள் அவனோடு போய் சேர முடியும் கல்யாணத்தின் மூலமாக. அப்படிங்கும்போது ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், லா தஹில்லின் லி ஜௌஜிக, இவர் உன்னை விவாகரத்து செய்தால் உன் கணவருக்கு நீ ஹலாலாக மாட்டாய். ஜௌஜிக்கு லவ்வல், முதல் கணவருக்கு ஹலாலாக மாட்டாய். எது வரைக்கும், நீங்கள் 2 பேரும் இல்லறத்தில் ஈடுபடுற வரைக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவர் விவாகரத்து பண்ணினால் கூட இந்த பெண்ணு போய் அங்கே சேர முடியாது. ஏன், இன்னொருத்தர இல்லற வாழ்க்கை நடத்திட்டு விவாகரத்து பண்ணால் தான் போய் சேர முடியும். இவ்வளோ பெரிய கண்டிஷன் எல்லாம் கொடுத்துருக்குறான். இது புகாரில் 5265 ஹதீஸில் இருக்கிறது. இதே மாதிரி 2639 ஹதீஸ்லையும் இந்த சம்பவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 5825 ஹதீஸ்லையும் இந்த ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாமே எதை காட்டுதுன்னு கேட்டால், திருமணத்திற்கு பிறகு இந்த தந்திரத்தின் மூலமாக, முத்தலாக் என்பதற்கு பிறகு தந்திரத்தின் மூலமாக சில வேலைகளை செய்கிறார்கள். அந்த விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ள வேண்டும். அது